ஆண்டவர்ட்ட ப்ரேயர் பண்ணிட்டு நான் வசனம் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தேன். கர்த்தர் வந்து பேசினாங்க. "நீ என்னத்தை பேசுவோம் என்று" வசனத்த எனக்கு காட்டுனாங்க பைபிள்ல. "நீ என்ன பேசுவோம்னு நினைக்காத. நான் நீ என்னத்தை பேசுவோம் என்று நினையாதிரு. நான் உன் வாயிலிருந்து வார்த்தைகளை கொடுப்பேன்" அப்படின்ற ஒரு வசனத்த எனக்கு காட்டுனாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து தைரியமா எடுக்க ஆரம்பிச்சேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆம் ஆண்டு ரொம்ப வைராக்கியமா இருப்பேன். ஆண்டவர் இவ்ளோ பெரிய தேவன், இந்த தேவனை இவ்ளோ நாள் நம்ம உணராம இருந்துட்டோம். நெறைய பேருக்கு நம்ம சொல்லணும். அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு வைராக்கியம் என்ட்ட இருந்துச்சு. எப்படியாவது போய் சொல்லணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னென்ன டைம்லாம் கிடைக்கும், அப்பலாம் ஓடி ஓடி போய் ஜெபிச்சுட்டே இருப்பேன். ஆனா குட்டி அப்பதான் குழந்தை ஒரு 6 மாசம், 2வது குழந்தை. சின்ன பையன் 3 வயசு தான். அந்த அவங்க கவனிச்சுட்டு போக தூங்குற மீதி டைம்ல எப்போ ஆண்டவர் சமூகத்துல போய் இருப்போம்ன்ட்டு ஜெபிப்பேன். கொஞ்ச நாள் குறுகிய நாள்ல இந்த முழு பைபிளையும் ஆர்வமா படிச்சு முடிச்சேன். அதுக்கப்புறம் எனக்குள்ள ஆசை நானே சுவர பார்த்துட்டு சும்மா ஃபோன்ல ஆடியோ போட்டுட்டு ஏசு நானே பேசுவேன். பிரசங்கம் பண்ற மாதிரி முன்னாடி உட்காந்துச்சு ஏசப்பா பத்தி பேசிட்டு இருப்பேன். கர்த்தர் இன்னைக்கு அந்த நாளை எனக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கா. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றிகள். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்துக்கோங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. நம்ம வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உள்ள வாழ்க்கை. இப்படிதான் வாழணும், உலக மக்களை போல அல்ல. இந்த மாதிரியான வாழ்க்கை, இந்த மாதிரியான கட்டுப்பாடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அது ரொம்ப கடினமானது அல்ல. நீ பரிசுத்தமா வாழு. நீ வந்து உண்மையா இரு. நீ என்னை வந்து உண்மையா தேடு, உண்மையா நேசி. நீ எளியவர்களுக்கு திக்கச்ச பிள்ளைங்களுக்கு உதவு. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. பரிசுத்தமா இரு, பாவம் செய்யாத, என்னை உண்மையா நேசி. இதுதான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சில பாவங்களை நீங்கி வாழணும். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தர் ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, நீ முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு நீ அன்பு கூறுவாய், என்னிடத்துல அன்பு கூறுங்கிறாங்க. தேவன் அன்புள்ள தேவன். அவர் ரொம்ப அன்புள்ள தேவன். அவர் அந்த அன்பை நம்மகிட்ட எதிர்பார்க்கறது நம்மளுடைய அன்பு தான். அவர் ரொம்ப நேசிக்க, நம்மகிட்ட பேச ரொம்ப ஆசையா இருக்கிறாரு. ரொம்ப ஆசையா இருப்பாரு. நான்லாம் ரட்சிக்கப்படாத அந்த டைம்ல எல்லாம் ஏசு கர்த்தர் ஆண்டவர்னா நான் என்ன நினைப்பேன், கிறிஸ்தவ குடும்பத்துலதான் பிறந்தேன். எனக்கு அப்பெல்லாம் ஆண்டவரை பத்தி என்ன நோக்கம்னா, அவரு கோவப்படுவாரு, ஐயோ ஆண்டவர் தண்டிக்கிறவரு, கோவப்பட்டு அழிச்சிருவாரு பாவம் செஞ்சா, அப்படி ஒரு பயத்தோடயே தான் கர்த்தரை நான் தூரமா வச்சுதான் பார்த்தேன். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்தேனோ அப்பதான் தெரிஞ்சது, அவர் இவ்ளோ எளிமையான தேவனா, இவ்ளோ அன்புள்ள தேவனா, ஐயோ எவ்ளோ பொறுமையுள்ள, எவ்ளோ ஒரு நல்ல தேவன், அவருடைய அன்பு இவ்ளோ பெரிய அன்பா அப்படின்ட்டு அப்புறம்தான் ஆண்டவரை பற்றிய அந்த தவறான நோக்கமே எனக்கு மாறுனுச்சு. அவருக்குள்ள வரும்போதுதான் அவரோட அன்பை என்னால ருசி பார்க்க முடிஞ்சிச்சு. ஆமா, அவர் ரொம்ப அன்பான தேவன். அவர் அந்த அன்பை தான் நமக்கு எதிர்பார்க்கிறாரு. நம்ம அநேகர் என்ன தவறு செய்யறோம்னா, ஆண்டவரை போய் முழங்கால் போட்டு எனக்கு இது தேவை, எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோரிக்கை, நம்ம வேண்டுதலை மட்டும்தான் வைக்கிறோம். ஆனா அவர் வந்து என் பிள்ளை என்னை நேசிக்கிறேன்னு சொல்றாளா, தேவன் நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா, அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. இப்படிதான் நம்ம வந்து கர்த்தரை வந்து முழு இருதயத்தோடு நேசிக்கணும். நேசிச்சு அவரை தேடணும். நான் ஒரு இதுக்கு போயிருந்தேன். அப்போ பிரபாகரன் சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர், அவர் பேசினாரு. அவர்கிட்ட ஆண்டவர் டெய்லி வந்து புலம்புவாரா, நான் இரவு நான் அவனுக்கு எவ்வளவோ பண்ணினேன், அவன் வந்து என்னை இப்ப நினைக்கிறதே இல்ல, அவன் அப்படியே மறந்துட்டான். அந்த டைம்ல என்னை தேடி தேடி வந்தான், அப்படியே
மறந்துட்டு போயிட்டான் அப்படின்னு புலம்புவாராம். நம்ம குறிச்சு ஆண்டவரை வந்து உண்மையா நேசிக்கணும். ஃபர்ஸ்ட் அது எச்சரிக்கையா இருங்க. நம்ம வந்து நெறைய காரியங்கள நெறைய பேர் ப்ரேயர் பண்றாங்க. எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டுது. இன்னும் எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் உண்மையா நம்ம சில காரியங்கள குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். அத நம்ம மாத்தணும். எச்சரிக்கையா இருக்கணும். நெறைய காரியங்கள கிறிஸ்தவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அலைகிறவனா இருக்கிறான். நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களா இருக்கணும். நம்ம பார்க்கிறோம். ஆம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்த நம்ம பார்க்கணும். அதாவது ஏலி வந்து அவர் வந்து ஒரு தேவ ஊழியக்காரர். அவர் வந்து ஆசாரியரா இருக்கிறாரு. ஆனா அவங்க பிள்ளைங்கள அவர் வந்து கண்டிக்காம வளர்த்ததுனால, அவர் வந்து அவங்க பிள்ளைகளுக்கு சாபத்து. நம்ம பிள்ளைகள வந்து நமக்கு கொடுத்திருக்க பிள்ளைங்க ஒவ்வொருவரும். அந்த அந்த பிள்ளைங்கள நம்ம இப்ப நெறைய அந்த பிள்ளைங்கள நம்ம எப்படி வளர்க்கணும்? அந்த நம்ம கண்டிச்சு வளர்க்கணும். நம்ம வந்து பிள்ளைங்களுக்காக கண்டிப்பா ஜெபிக்கணும். தேவன் வந்து நமக்கு கொடுத்த பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லியிருக்காங்க. அந்த 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிச்சோம்னா, அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவர் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று கர்த்தர் சொன்னாரு. அப்போ நிறைய ஊழியக்காரங்களை பார்க்கிறோம். நல்ல ஆண்டவர் மேல பக்தியா இருக்காங்க. ரொம்ப ஆசையா இருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, தியாகம் பண்றாங்க. ஆனா தான் சொந்த பிள்ளைங்க அவங்க வாழ்க்கைய பார்க்கும்போது அவங்க நிறைய இடத்துல விழுந்து போறத பார்க்கிறோம். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைங்க நம்ம அவங்களுக்கு உத்தரவாதமா இருக்கிறோம். அவங்களுக்காக நம்ம அழுது ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், உபவாசிக்கிறவங்களா இருக்கணும். சாத்தான் வந்து நம்ம கிறிஸ்தவங்க மேலதான் பிள்ளைங்க மேலதான் கண்ணு வைப்பான். அவங்களுக்குதான் அநேக பாவ சோதனையும் கொண்டு வருவான். நம்ம வந்து அசால்ட்டா விட்டுறக்கூடாது. நம்ம அவங்களுக்காக எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையா இருந்து நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். என்னால என் பிள்ளைய திருத்த முடியலன்ட்டு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீங்க திருத்துங்க. என் பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க இடைப்படுங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்காவது ஒரு நாள் உபவாசிச்சு வாரத்துக்கு ஒரு நாளோ மாசத்துக்கு ஒரு நாளோ பிள்ளைகளுக்காக மட்டும் நம்ம உபவாசிச்சு ஜெபிக்கிற போது அவங்க இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்துல அவங்க பரிசுத்தமா காக்கப்படுவாங்க. தேவன் அந்த பாவத்துல இருந்து அவங்களை பாதுகாத்து பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருந்து பார்க்கணும். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. நம்ம எப்பொழுதும் ஆண்டவர் நம்முடைய சாட்சிகளை, நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம ஆண்டவர் நடத்துற விதத்தை பிள்ளைங்கிட்ட பேசணும். ஆண்டவர் சொல்றார், நீ உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும், படுக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும் நீ என்னை பத்தி பேசு. குழந்தைகள்கிட்ட இனி வர சந்ததிட்ட நீ பேசுன்னு சொல்றாரு. நம்ம அதுல கவனமா இருக்கணும். நம்ம உலக காரியங்கள் மற்ற காரியங்களை நம்ம ஓடுறத பார்க்கிறோம். ஆண்டவர் கர்த்தரை வந்து பிள்ளைங்கிட்ட அதிகமாய் அவருடைய மகத்துவத்தை, அவரை எப்படி பயத்தோடு தொழுது கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இப்போ அநேக வாலிப பிள்ளைங்களை நம்ம பார்க்கிறோம். அவங்க வந்து அநேக ஆலோசனை இல்லாத இடத்துல பிள்ளைகள் விழுந்து போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆலோசனை கொடுக்கிற பிள்ளைகளா நம்ம கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுத்தவங்களா இருக்கணும். கர்த்தரை பத்தி சொல்றவங்களா இருக்கணும். நம்ம என்ன பண்றோமோ வாலிப வயசுல நம்ம என்ன தவறு பண்றோமோ அதுக்கேற்ற பலனை கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. பாவம் வந்து உன் வீட்டின் வாசல் படியில் படுத்திருக்கிறது அப்படின்றாங்க. நம்ம அந்த பாவம் எப்போ பிள்ளைகளை பிடிக்கலாம் அப்படின்னு தான் இருக்கும். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஒவ்வொரு காரியத்திலையும் அதுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா அந்த பாவம் வந்து செய்யும்போது
ஒண்ணுமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வாழ்க்கை, இதான் நல்லா இருக்குன்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு அடுத்து அதற்கேற்ற பலன நம்ம என்ன சின்ன பாவம் செஞ்சாலும், பெரிய பாவம் செஞ்சாலும், அதுக்கேற்ற பலன் கண்டிப்பா அது வந்து அ ஆண்டு கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அப்பொழுது ஆண்டவரால ஹெல்ப் பண்ண முடியாது. அப்ப ஆண்டவர் கை கர்த்தருடைய கை கெட்டப்பட்டு மாதிரி ஆயிரும். நம்ம அதனால அந்த பாவம் பிள்ளைகளுக்கு நெருங்காத வண்ணம் பிள்ளைகளுக்கு கர்த்தருக்குள்ள வளர்க்கணும். நம்ம ஆண்டவர அறிஞ்ச பிள்ளைங்க. அவர் மகிமைக்காக தான் நம்ம வாழணும். அவர் நமக்கு ஒரு வீட்ட குடுத்தாலும், ஒரு காரு என்ன குடுத்தாலும் நாம மகிமைப்படணும். அவர் அழகா ஒரு வார்த்தை சொல்றாங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, "அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும், உன் வாசல்களிலும் எழுதுவாயாக" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம அவர முக்கியத்துவப்படுத்தி, அவருக்கு வைராக்கியமா, அவரு பிள்ளைகளாக நம்ம குழந்தைகள வளர்க்கும் போதும், நம்ம வீட்ல என்ன அ வீடு கட்டினாலும் அவர் பேரு நம்ம இட்டு, நம்ம அவருக்குள்ள உண்மையா வாழும்போது, தேவன் இவ்விதமா நம்மள ஆசீர்வதிப்பாங்க. "நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரப்பிய வீடுகளையும், நீ நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சைத் தோட்டங்களையும், ஒலிவத் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால், நீ சாப்பிட்டு திருப்தியாகும்போது" கர்த்தர் இவ்விதமா நம்மள ஆசீர்வதிக்கிறாரு. நம்ம குறைவுகள நம்ம சரிப்படுத்தும்போது, நம்ம தேவன் ஜெபிக்காமலே நம்மளுக்கு அவ்ளோ ஆசீர்வாதங்கள கர்த்தருக்குள்ள கரெக்ட்டா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது, தேவன் இவ்விதமா நம்மள ஆசீர்வதிக்கிறார். "நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இரு" என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம் இயேசப்பா. அதே மாதிரி நம்ம ஆண்டவருக்குள்ள வைராக்கியமா இருக்கணுங்க. எதுலயுமே விட்டு குடுத்துறக் கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யாரும் அ நம்மள ஏதாவது ஒரு மேரேஜ் ஃபங்ஷன் விக்கிரக கோயில்ல நடக்குதோ, மத்த பக்கம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வர்றதுக்கு கம்பல் பண்ணாலும் நம்ம எங்கேயுமே ஆண்டவருக்கு வைராக்கியமா நிக்கணும். அவருக்காக நம்ம எதையுமே அவருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையுமே நம்ம இடமே குடுத்துறக் கூடாதுங்க. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 16, 17. பதினாறு 21. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும், நீங்கள் வழி விலகிய அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரிக்காமலும் இருக்கும்படி எச்சரிக்கையா இருங்கள். தேவன் ரொம்ப அருவருக்கிற காரியம் என்னன்னா, அந்நிய தேவர்கள் விக்கிரகங்களை ஆராதிக்கிறது ரொம்ப அருவருக்கிறாரு. நம்ம ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்ல நம்ம பார்த்தோம்னா, அநேக இஸ்ரவேல் யூத ராஜா இஸ்ரவேல் ராஜாக்களை எழுப்புறாங்க. அவங்க ஒவ்வொருவரும் சொல்லப்போனா அவங்க தன் தகப்பன் மாதிரி அவன் தேவனுக்கு செவ்வையான பாதையில நடந்தான். அவங்க வாழ்க்கைய பார்க்கும்போது கர்த்தர் ஆசீர்வாதமா வச்சிருந்தாங்க. அப்புறம் ஒரு சில ராஜாக்கள் பார்த்தா, அவன் தகப்பன் செய்ததை விட அதிகமான பாவங்களை கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க பாகாலை வணங்கினான் அப்படின்னு இருக்கு. அவனோட முடிவு பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கும். ஒவ்வொரு நம்ம ராஜாக்களை வாசித்தாலே தெரியும். நம்ம கர்த்தருக்கு வைராக்கியமா நம்ம வாழும்போது, தேவன் நம்மள செவ்வையான பாதையில சத்ரு நம்மளை மேற்கொள்ளாதபடி சமாதானத்தின் பாதையில தேவன் நடத்துகிறவரா இருக்கிறாங்க. நம்ம அநேகர் நம்ம வேற மார்க்கத்துல இருந்தா கர்த்தருக்குள்ள வந்திருப்போம். நம்ம பெற்றோர்களும் அவங்க கிறிஸ்துவ அறியாதவங்க நம்ம எதுக்காவது நம்மள கம்பல் பண்ணி, "நீ கண்டிப்பா இதுக்கு நீ வரி கொடுத்துதான் ஆகணும். இந்த மாதிரி காரியங்கள நீங்க செஞ்சுதான் ஆகணும்" அப்படின்னாலும், நம்ம கர்த்தருக்கு இந்த விஷயத்துல வைராக்கியம் பாராட்டியே ஆகணும். ஏன்னா நம்ம தேவ வார்த்தைகள அறிஞ்சவங்க. இதுக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா, அது பெரிய கண்ணியாவே நம்ம நிக்கும். அதனால கர்த்தருக்குள்ள
வைராக்கியமாய் கர்த்தர் அறிவிருக்கிற காரியங்களை பார்ப்போம். லேவியாகமம் 19ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம். விக்கிரகங்கள் நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீராக. நீ பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. கூலிக்காரனுடைய கூலி எதிர்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது. செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வைக்காமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக. சிறியவனுக்கு முகத்தாட்சியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாய தீர்ப்பு செய்வாயாக. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனப்பிரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. கர்த்தர் சொல்கிற முக்கியமா குறி கேட்கிறது. குறி கேளாமலும் நாள் பார்ப்பாமலும் இருப்பதாக. கிறிஸ்தவங்கள் நிறைய பேர் பண்ற தப்பு குறி கேட்கறது, ஆண்டவரை கோபப்படுத்துற காரியம் இது. இது கண்ணியா வந்து நிற்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் செய்யாதபடி நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம சரீரங்களில் செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை நீங்கள் குத்தி கொள்ளாமலும் இருப்பீராக. சோத்திரம் அப்பா. நம்ம கையில வந்து டாட்டூ குத்துறாங்க. இந்த மாதிரி காரியம் எல்லாம் அவர் கொடுத்த சரீரம், அதை நம்ம கெடுக்க கூடாது. இந்த சரீரம் அவர் கொடுத்த சரீரத்தை நம்ம இதுக்கு அது அதிகாரம் கிடையாது. நம்ம எதுவும் இதை பண்ணக்கூடாது. தேவன் இதுல சில பேர் அந்த மாதிரி காரியத்தெல்லாம் கர்த்தர் அருவருக்கிறார். இந்த மாதிரி காரியத்தெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 15ஆம் வசனம். அப்ப நாங்க எப்படி கர்த்தரை எங்க வாழ்க்கை குறி கேட்க கூடாது அப்படின்னு சொல்றீங்க? கர்த்தர் எங்கிட்ட எப்படி நாங்க எப்படி இடைப்படுறது, எங்க லைஃப் எப்படி தெரிந்து கொள்றது அப்படின்னு கேட்கலாம். கர்த்தர் சொல்றாங்க, தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரில் இருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக இருக்காங்க. மார்க் 3ஆம் அதிகாரம் 29. ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதை வாஞ்சிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட வாஞ்சித்து கேட்கிற இந்த 9 ஆவிக்குரிய கனிகளையும் நம்ம கொடுக்கிற பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட நம்ம அனுதினம் கேட்கிறவங்க. நம்ம எதை வாஞ்சித்து கேட்கிறோமோ அது தேவன் கொடுக்க வல்லவரா இருக்கிறாங்க. நம்ம பரிசுத்த ஒவ்வொரு நாளும் இந்த பூமி கரப்படிஞ்ச பூமி, இந்த பூமி பாவமான ஒரு உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பூமியை அரசாளுகிறது பிசாசு. அவன் பொய் சொல்லி அதை புடுங்கி கொண்டான். நம்ம இந்த பூமியிலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தர்ட்ட அனுதினமும் அவருடைய கிருபையை கேட்டு அவருக்குள்ள நம்ம பரிசுத்தமா வாழும் போது, பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் போதுதான் நம்ம இந்த உலகத்துல ஓட்டத்துல கரெக்டான பாதையில ஓட முடியும். நம்ம கூட ஓடி வருகிறவரா இருக்கிறாரு. அவரோட தைரியத்தை, பலத்தை நம்ம அனுதினமும் கேட்டு பெற்று கொள்ளணும். நம்ம பலத்துல கர்த்தர் நமக்கு ஒரு ரூட்டை போட்டு வச்சிருப்பாரு. ஆனா நம்ம ஓடுற ஒரு ரூட்டு வேற ரூட்டா வித்தியாசமா ஓடுனானா அவர் ரொம்ப கடிந்து கொள்கிறவராய், தண்டிக்கிறவராய் இருக்கிறாரு.
என் வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல கரெக்டான ரூட்ல நான் ஓடிக்கிட்டு இருந்தேன். ஆனா சில ஓடிட்டு இருக்கும்போது கர்த்தர் என்னோடு இடைப்படுவார். வசனத்தின் மூலம் பேசுவார். பாடலின் மூலம் பேசுவார். நான் ஏதாவது சின்ன தப்பு செஞ்சாலும் உணர்த்துவாங்க. "நீ இந்த காரியம் பண்ணாத. இந்த இடத்துக்கு நீ ஏன் போன? இந்த நபரோட ஏன் பேசின? இந்த காரியத்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் எனக்கு அழகா, "நீ எதுக்கு கோவப்பட்ட? எதுக்கு நீ அமைதியா பொறுமையா இரு." ஒவ்வொரு இதுலயும் நான் அன்னைக்கு என்ன பண்ணேனோ, அதிகாலையில 5 மணிக்கு பிரேயர் பண்ணும்போது பைபிள தொறக்கும்போது அப்படியே அத குறிச்சு பேசுவாரு. இந்த மாதிரி கர்த்தர் என்ன ஒவ்வொரு நாளும் செதுக்கி சிற்பமாக்கி கொண்டு வந்தாரு. தூங்கும்போதும் எங்க குடும்பத்துல நடக்கிற காரியங்களையும் எனக்கு வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆம், ஒவ்வொரு காரியத்துல இது நடக்க போகுது. இவங்க ஒவ்வொரு சொப்பனத்தின் மூலம் அதிகமா பேசினாங்க. ஆனா நான் வந்து அவர் கொடுத்த ரூட்ல நான் சரியா போயிட்டு இருக்கும்போது, என்ன அப்படியே ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டு வந்தேன். ஆனா நான் என்னோட தனி ரூட்ல போனேன். தேவையில்லாதவைகளுக்கு பைபிள் ரீடிங் பண்றத அப்படி கம்மி பண்ணேன். அப்புறம் யூடியூப் பார்க்கறது, சில வீடியோஸ் ஷார்ட்ஸ் வீடியோஸ் மத்தத பார்க்கறதுக்கு இடம் கொடுத்தேன். அப்படியே அந்த வெளிச்சம் என்னை விட்டு அகன்று போனது. அப்புறம் ஆண்டவர் அப்படி விடல. அதுக்கப்புறம் எனக்கு பலத்த அடிய கொடுத்தாரு. ஒரு தகப்பன் சிட்சிப்பது போல நான் அநேகமா சிக்ஷை வந்துச்சு. நெறைய பிசாசின் போராட்டங்கள், நெறைய பிரச்சனைகள். அதுக்கப்புறம் ஓடி வந்தேன் ஆண்டவர்ட்ட. "இயேசப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. இயேசப்பா மறுபடியும் என்ன அபிஷேகம், மறுபடியும் என்ன தூக்கி எடுங்கப்பா. எனக்கு வேண்டாம்ப்பா. எனக்கு ரொம்ப வலிக்குது அப்பா. எனக்கு என்ன மறுபடியும் உங்களுக்குள்ள கொண்டு வாங்கப்பா. ஆவியில என்ன நிரப்புங்கப்பா." நான் அழுதேன். ரொம்ப அழுதேன். பிள்ளைகளே தேவ ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளே ஜாக்கிரதையா இருங்க. தேவன் வந்து அவர் எவ்வளவோ நம்மட்ட சொல்லி சொல்லி பார்ப்பாரு. நம்ம கேட்காம நம்ம ரூட்ல போயிட்டு இருந்தனா, அவரு வந்து விட்டுருவாரு. நீ எவ்வளவுதான் அழுது கெஞ்சினாலும் அவரு வந்து அ விட்டு பிடிப்பாரு. ரொம்ப அவர் முகத்த அவர் திருப்பிட்டாருன்னா, அவர் மறுபடியும் நம்மள கொண்டு அவருக்குள்ள நம்ம வர்றது ரொம்ப ரொம்ப கடினப்பட்டு தான் வர முடியும். ரொம்ப அழுதுருக்கேன். இரவு தூக்கம் இல்ல அதுக்கப்புறம். அவருடைய ஆவிய பெற்ற பின்பு நம்ம அசால்ட்டா உதாசீனப்படுத்திறக்கூடாது. உதாசீனப்படுத்தினேன்னா, தூக்கம் இல்ல. ராத்திரி இரவு நேரங்கள்ல தூக்கம் இல்லாம எத்தனையோ நாட்கள் நான் புலம்பி அழுவி, "இயேசப்பா நான் தப்பு செஞ்சுட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிடுங்க." ஆனா அவர் மன்னிக்கிறவரா இருக்கிறாரு. அவர் முழுவதும் நம்மள சீர்படுத்தி அந்த இடத்துல இருந்து தூக்கி எடுக்க வர நம்மள சில வனாந்திரத்துல நடத்துவாரு. கண்டிப்பா நடத்துவாங்க. நடத்தி நம்மள மறுபடி கட்டுவிப்பாரு. தேவன் அப்படிதான் என் வாழ்க்கையில அவ்வளவு வனாந்திரத்தை, அவ்வளவு கண்ணீர, அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள தேவன் எகிப்து தேசத்துல இருந்து கூட்டிட்டு வரும்போது அவர் வனாந்திர பாதையில தான் அவர் நடத்திட்டு வந்தாரு. உடனே அவர் கானானுக்கு கூட்டிட்டு போல. அவர் வந்து சுத்தி கானானுக்கு போயிருக்கலாம். ஆனா அவரு வந்து 40 வருடங்கள் ஆக்குறதுக்கு காரணம் அவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி தான், பலப்படுத்தி தான் அவர் நிலை நிறுத்துகிற தேவன். அவர் வந்து நம்மள சீர்படுத்துவாரு. சீர்படுத்தி தான் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள வனாந்திரத்துல நடத்துற அந்த வனாந்திர பாதையில தண்ணி இல்ல, உணவு சரியாக இல்ல. அதுக்கப்புறம் வலு சர்ப்பங்கள், நோய்கள், அவங்க அதுல இருந்தெல்லாம் ஜெயித்து வரணும். ஆனா சில பேர் முணுமுணுத்து அதுல தோற்கடிக்கப்பட்டாங்க. தேவன் இந்த மாதிரிதான் நடத்துவாரு. கர்த்தருக்குள்ள அதான் எச்சரிக்கையா இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் உதாசீனப்படுத்திடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை உதாசீனப்படுத்திடவே படுத்தினா அதற்கேச்சு நம்ம அதுக்கப்புறம் எவ்வளோ கண்ணீர் வடிச்சாலும் தேவன் ரொம்ப அவர் மன்னிக்கிற அன்புள்ள தேவன் தான். நான் அவர் தகப்பன், பயங்கரமாக சிட்சிக்கிற தேவன். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் பிள்ளைங்க இருதயத்திலும் சிந்தையிலும் ஒவ்வொரு அவர் இருதயத்தின் சின்ன நினைவுகளோட அவர் அறிஞ்சவரா இருக்கிறாரு. இப்ப அதனால தேவன் வந்து ஒரு வசனம் சொல்றாங்க பாருங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் சொல்லுது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இப்ப வாலிப பிள்ளைகளை நீங்க வந்து எத்தனை காரியத்துல நீங்க உங்க மன இஷ்டப்படி வாழலாம், எப்படினாலும் வாழலாம். ஆனா நம்ம என்ன விதைக்கிறோமோ அததான் அறுப்போம். நீ நல்லது விதைச்சுனா நல்லதைதான் அறுப்போம். நம்ம தீயதை விதைச்சுனா தீயது கண்டிப்பா அதோட பலனையும் நம்ம அறுக்கதான் செய்வோம். ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த உலகத்துல எச்சரிக்கையா இருக்கணும். பிசாசு அநேக விதத்துல பாருங்க, மத்தவங்களுக்கு சோதனை வராது.
ஆண்டவருக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க, ஆண்டவருக்குள்ள நெருங்குற பிள்ளைங்க, உங்களுக்கு பிசாசானவன் அநேக சோதனைகளை கிறிஸ்தவர்கள் இப்போ ஒரு நியூஸ்ல ஒரு தேவ மனிதர் சொல்லும்போது சொன்னாங்க, கிறிஸ்தவங்க வாழ்க்கையில தான், கணவன் மனைவிக்குள்ளதான் அதிக டைவர்ஸ் எல்லாம் நடக்கு அப்படின்னு சொன்னாங்க. சாத்தான் எங்க கனி இருக்கோ அங்கதான் கல்லெறி படம், எங்க கனி இருக்கோ அந்த மரம் தான் கல்லெறி படம். அப்போ நம்ம மேலதான் நிறைய பாவத்தை தூண்டுவான், கோபம், எரிச்சல், எல்லா வித கன்னிகளையும் கற்களையும் நம்ம மேல எறிவான். நம்ம அதுல எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம இந்த காலகட்டத்துல யுத்த வீராங்கனையா இருக்கணும். நம்ம சாதாரண மனிதர்கள் தான். தேவனிடத்துல அனுதினமும் போய், தேவனே உங்க பலத்தினால எங்களை பலப்படுத்துங்க கர்த்தாவே. நீங்க அது இப்ப பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய ஏலி ஒரு தீர்க்கதரிசியே, ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசிய சொல்லி தீர்க்க தரிசனம் சொன்னவர். அவங்க சாமுவேல் பிறக்கிறதுக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன அவ்வளவு பெரிய ஒரு ஆசாரியர். ஆனா அவங்க இந்த விஷயத்துல மிஸ்டேக் பட்டு குறைப்பட்டாங்க. அவங்க பிள்ளைங்களை அவங்க கரெக்டா தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகளா அவங்கள வளர்க்கல. அந்த பிள்ளைங்களை அவர் கொஞ்சம் உதாசன அலட்சியமா விட்டதுனால அந்த குடும்பத்திற்கு நீங்காத சாபம் சேர்ந்தது. அதனால பிள்ளைகள் விஷயத்திலும் ஜாக்கிரதையா இருக்கணும். பிள்ளைகளை கர்த்தரை சொல்லி வளர்க்கறதுலயும் வீட்டில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். நான் எனக்கு ஒரு கார் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. கர்த்தர்ட்ட ரொம்ப ப்ரேயர் பண்ணி ஜெபிச்சுட்டு இருந்தேன். அப்போ ப்ரேயர் பண்ணி என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு சொப்பனம் மூலம், உனக்கு ஏதோ ஒரு பொருள் எங்கிட்ட இல்லாத ஒரு பொருள் கர்த்தர் உனக்கு தராரு அப்படின்னு சொல்லி சொப்பனத்துக்கு மேல உறுதிப்பட்டாரு. அப்புறம் கார் வாங்கிட்டோம். கார்ல பாத்தீங்கன்னா என் உஷா அதிசயம்னு சொல்லிட்டு என் கணவர் பேரையும் என்னுடைய பேரையும் எழுதியிருந்தோம். சரி, சர்ச்சுக்கு வாரம் வந்துச்சு சண்டே, சர்ச்சுக்கு காரை கொண்டு போகலாம், ப்ரேயர் பண்ணிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு நாங்க காரை சர்ச்சுக்கு கொண்டு போற வழியில ஒரு பெரிய ஆக்சிடென்ட் இல்ல, அந்த கார் முன்னாடி இருக்கிற ஒரு வண்டியில மோதி அந்த கண்ணாடி அப்படி கீறிட்டு. அப்போ ரொம்ப அழுது ஜெபிக்கும் போது தேவன் அப்புறம் ஒரு ப்ரேயர் பண்ற ஒரு அக்கா தான் சொன்னாங்க, கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது, தேவன் உனக்கு கொடுத்துருக்க, அப்ப அவர் மகிமை அவருடைய நாம மகிமைப்படணும். உன் நிலைகளிலும் அவர் பேரை வைக்கணும்னு இந்த வசனத்தை சொன்னாங்க. அதனால ஒவ்வொரு இதுலயும் கர்த்தருக்கு மகிமை, தேவனுக்கு இது பிரியமா, இது தேவனுக்கு பிரியமான காரியமா, அவர் நாமத்திற்கு நம்ம மகிமையா வாழ்றோமா அப்படின்ட்டு நினைச்சு நம்ம ஓடணும். நம்ம ஓட்டத்துல நம்ம கரெக்டா ஓடணும். அவருடைய பலனை கேட்டு அனுதினமும் அவருக்குள்ள நம்ம நிலைச்சிருக்கும் போது தேவன் நம்ம நடத்த வல்லவரா இருக்கிறார். நம்ம லேவியாகமம் 19ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா தேவன் சொல்ற, இவ்விதமா என் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்து நீங்க நடக்கும் போது இந்த விதமான ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில சேரும். களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பேன், நீ போக்கிலும் வரத்திலும் நீ பாதுகாக்கப்படுவாய், உன் சத்துருக்களுக்கு விலக்கி காத்துக்கொள்வேன்ட்டு ஆசீர்வாதத்தை கூட. அதே இது தேவனுக்கு புறம்பாக அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சு நம்ம ஓடும்போது அவ்விதமான சாபங்களை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். லேவியாகமத்துல சாபங்கள் சேரும்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம கர்த்தருக்குள்ள பயம், ஒவ்வொரு விஷயத்திலும் அவருக்கு அஞ்சி நடக்கணும். அப்போ நம்ம குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். ஆசீர்வாதமான சந்ததி அந்த பூமியில வாழ முடியும். பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறோமோ இல்லையோ, வேதத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக் கொடுக்கணும். கீழ்ப்படுகிற இருதயத்தை கற்றுக் கொடுக்கணும். இதை கற்றுக் கொடுத்தாலும் அந்த பிள்ளைகளின் வாழ்க்கை சமாதானமா ஆசீர்வாதமா இருக்கும். தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு. அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே அவர் விருப்பமுள்ளவரா இருக்கார். இம்மைக்குரிய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவர் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிற தேவனாய் இருக்கிறாரு. அவர் ரொம்ப கடினமானது இல்ல. நீ உண்மையாரு, உத்தமமா நீ நடந்துக்கோ, இதுதான் சொல்றாங்க. இத மட்டும் நம்ம நடத்திக்கலாம். இந்த வேலையில கூட கர்த்தாவே உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி.
ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ்.